everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 8ல இருக்க answer the following briefly ஓட 5th question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? ஓகே. சோ என்ன கேட்டிருக்காங்க? What is பூர்ண ஸ்வராஜ்? அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படினா என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாப்போமா? சோ இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா complete independence அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதான் அர்த்தம். பூர்ண ஸ்வராஜ் அப்படினா என்ன? complete independence அப்படினு அர்த்தம். சோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நம்ம இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அடையணும். அதாவது பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க சொல்றதானே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சோ அதுல இருந்து வெளியே வந்து இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆகணும், சுய ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. அப்படிங்கறதுதான் வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் மீன் பண்ணுச்சு. ஓகேவா? சோ இதை பத்தி பாப்போமா? ஓகே. டிசம்பர் 1929 அப்போ நேஷனல் காங்கிரஸ் வந்து லாகூர் செஷன் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த செஷனுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடென்டா இருக்கிறாரு. ஓகேவா? சோ இந்த செஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்ண ஸ்வராஜ் தான் வந்துட்டு இந்தியாவோட மெயின் கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. சோ பூர்ண ஸ்வராஜ் தான் வந்துட்டு இந்தியாவோட மெயின் கோல் அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க? சோ இந்தியா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னாலே என்ன? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செஷன்ல டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் ரைட்ஸ் மட்டும் இல்ல, எங்களுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் ரைட்ஸ் கொடுங்க, மத்ததெல்லாம் கூட நீங்களே ரூல் பண்ணுங்க அப்படின்ற பேச்செல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும், நீங்க முழுசாவே எங்க நாட்டை விட்டு போயிடணும், நாங்களே சுயாட்சி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கறது மீன் பண்றதா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றது. சோ அதெல்லாம் வந்துட்டு அந்த செஷன்லயே வந்துட்டு டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 26 Jan 1930 வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஓகேவா? 26 January 1930 இண்டிபெண்டன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. சோ அதே நாள் அன்னைக்கு இந்தியாவுக்காக அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றதுக்காக பிளெட்ஜும் அந்த அன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ டு கிவ் பிளெட்ஜ் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இதே நாள் அன்னைக்கு தான் நாங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக நாங்க போராடுவோம், ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? சோ பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நாம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், அவங்க நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி மீன் பண்றதா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றது. இதுக்காக டிசம்பர் 1929 அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லாகூர் செஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. அந்த செஷனுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடென்டா இருக்காரு. ஓகேவா? சோ இந்த செஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்ண ஸ்வராஜ் தான் இந்தியாவோட மெயின் கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. சோ இந்தியாவோட மெயின் கோலா பூர்ண ஸ்வராஜ் வைக்கும் போது என்ன ஆகும்? பிரிட்டிஷ் வந்துட்டு பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நம்ம வெளியே போய் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறது தான் வந்துட்டு இந்தியாவோட மெயின் கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ரைட்ஸ் மட்டும் இல்ல, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அவங்க நாட்டை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் வந்துட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதை தான் வந்துட்டு கேட்கணும், அதுக்காக தான் அதை தான் நம்ம மெயின் கோலா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த செஷன்ல சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 26 Jan 1930 வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஓகேவா? அதே நாள் அன்னைக்கு வந்துட்டு இந்தியாவுக்காக ஃபைட் பண்ணணும், ஸோ இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளெட்ஜும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ். ஓகேவா? தேங்க்யூ.